அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மேம் என்னாச்சு? நீங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆமா மேம். குழந்தை பிறந்து எத்தனை மாசம் ஆகுது? அது அஞ்சு மாசம் இருக்கு மேம். 5 மாசம் ஆச்சு. நீங்க என்ன உங்களை பாத்துக்கிறீங்களா இல்லையா? என்ன மேம் ஆச்சு? குழந்தை பிறந்து 3 மாசத்துக்குள்ள வயிற்றுல உள்ள புண்ணெல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா ஆறி இருக்கும். இவங்களுக்கு என்ன எந்த இம்ப்ரூவும் இல்ல. என்ன மேம் சொல்றீங்க? இருக்கிறத விட அதிகமா தான் இருக்கு. எங்க குழந்தை பிறந்தது? டாக்டர் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டோம் மேம். என்ன எடுத்துக்கிட்டீங்க? இவங்களுக்கு கொடுத்த டேப்லெட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல இவங்களுக்கு கூறிய ஃபைல் எடுத்துட்டு வாங்க. இல்ல அதெல்லாம் இப்ப கொண்டுட்டு வரல மேம். அது மாதிரி ஊட்டியில தான் குழந்தை பிறந்தது. குழந்தையும் இப்ப எங்க கையில இல்ல. புரியலையே. அது எங்க சொந்தக்காரங்களுக்கு குழந்தை ஒருத்தவங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட வளரட்டும்னு கொடுத்துட்டோம். சரி ஓகே, அது உங்க பர்சனல் விஷயம், அது எனக்கு தேவையில்லை. குழந்தை பிறந்ததுமே கொடுத்துட்டீங்களா? ஆமா மேம். அப்படின்னா அதுக்கு தக்கன டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணீங்களா? ஆமா மேம். இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. எங்கங்க இவங்க எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அது மாதிரி நல்ல காரம் சாரமா எல்லா சாப்பாடும் எடுத்திருக்கீங்க. வயிறு ஃபுல்லா புண்ணாதான் இருக்கு. இனி நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் காரம் அறவே சேர்க்காதீங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. சாப்பிட்றது கூட தயிர் சாதம், மோர் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இன்னும் வழக்கம் போல நீங்க நார்மலா காரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இது மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடும், பாத்துக்கோங்க. இல்ல இனி நான் கவனிச்சுக்கிறேன் மேம். இப்பதான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கு. அது மாதிரி இன்ஜெக்ஷனுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தம். ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே மேம். அப்புறம் இங்க கூட்டம் கூடக்கூடாது, எல்லாத்தையும் போக சொல்லிருங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும். ஓகே, நான் எல்லாத்தையும் போக சொல்லிடுறேன். அப்புறம் இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க அடுத்த குழந்தை பெத்துக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 1 time செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அப்புறம் மிச்சப்படி எல்லாமே நார்மல் தான். நான் சொன்னபடி டேப்லெட் எடுத்துட்டு நான் சொன்ன சாப்பாடெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 monthல கியூர் ஆயிடுவாங்க. ஓகே மேம், இனி நான் பாத்துக்கிறேன். ம் மேம் அப்புறம் சொல்லுங்க சார். வெளியே எங்க அம்மா ஏதாவது கேட்டா ப்ளீஸ் எதையும் சொல்லாதீங்க. ஏன் என்னாச்சு? இல்ல சும்மாவே வாசுகியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைங்கும் போது கொஞ்சம் திட்டுவாங்க, அதான். ஆரம்பத்துல உங்க திட்டி இருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுங்க. பெரியவங்க வீட்ல என்ன சொல்றாங்கங்கறத காது கொடுத்து கேளுங்க. திட்டுவாங்கன்னு அவங்க கிட்ட மறைச்சி இதோ இந்த மாதிரி உடம்பு முடியாம உடனே வந்து படுத்துதான் இருக்கணும். எல்லாம் சரிதான் மேம், நான் பாத்துக்கிறேன், அதான். ஓகே சார், எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 2 hours வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் பில் அமௌண்ட் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க. விட்டுட்டீங்கன்னா திரும்ப இதே மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். என்னங்க வைஷோக்கா இப்போ ஓகேவா? வாசுகி இப்ப எப்படி இருக்கு? ஐயோ எங்கடி இன்னும் போய் பார்க்கவே இல்ல. பார்க்கவே இல்லையா? என்னக்கா? எங்க இதோ 2 தடி மாடுக இருக்குதுங்களே, ஒரே அலப்பறதான். வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தனையும் வெளுத்தா சரியா போகும். உன் கூடலாம் சேர்ந்ததுக்கு எனக்கு இதுக்கு மேலையும் தேவைடா. அப்படியா? இதோ கொடுத்துருவோம். டேய் இரு இந்த கிரவுட் எல்லாம் குறையட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே ரொம்ப சந்தோஷப்படாதடா. உன் சந்தோஷத்துக்குலாம் ஒரு பெரிய ஆப்பு ரெடியா இருக்கு. என்ன ஆப்பு? அது மாட்னியா? சமாளி சொல்லு ஜீவா, என்னமா ஆப்புன்னா? ஐயோ அது ஆப்பு இல்லம்மா, காப்பு. ஊர் திருவிழா நடக்குதுல, அதான் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயா அத பத்திலாம் பேசுற மூஞ்ச பாரு. உங்களுக்குலாம் அப்படினா என்னன்னு கூட தெரியாது. அதானே மரகதம், இதுக்கு 2 சேர்ந்து எதையோ ஒன்னு மறைக்குதுங்க நினைக்கிறேன். 2 சேர்ந்தா? இவன் ஒருத்தன் மட்டும் எனக்கே என்னன்னு தெரியாம என்ன உள்ள இழுத்து போட்டான். ஜீவா மதி என்னதான் ஆச்சு? டாக்டர் வந்து பாத்துட்டாங்களா இல்லையா? பாத்துட்டாங்க. திரு வந்தாச்சு. திரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு வந்து நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லுவான். ஓ திரு வந்தாச்சா? ஏமா அந்த கனி, திருவ பார்த்து கால் பண்ண நீயே வந்துட்ட. உனக்கு முன்ன வந்த திரு இங்க வரமாட்டானா? ஹேய் நான் திருவ பார்த்தேன், கால் பண்ணேன். உனக்கு எப்படி தெரியும்? அது அந்த வலியக்கா சொன்னாங்க. நான் சொன்னேனா? டேய் நான் எங்கடா சொன்னேன்? நீங்க தானே வலியக்கா, நான் வரும்போது கால் பண்ணீங்க. நான் எங்கடா பண்ணேன்? ஐயோ வலியக்கா, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி இப்படி தீர்வா பார்த்தோம், அதனால நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கோன்னு நீங்க சொன்னீங்க. நானா? நீங்க தான் வலியக்கா. எனக்கு தெரியாம எப்போடா? அது ஒண்ணு இல்ல வலியக்கா, உங்களுக்கு ஞாபகம் மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணி அப்புறம் ரைட் கட் பண்ணி அப்புறம் லெஃப்ட் கட் பண்ணி உள்ள போனீங்கன்னா
டாக்டர் ரூம் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. டேய் எத்தனைடா கட் பண்ண சொல்ற? ரைட்டு லெஃப்ட் மறந்துருச்சேடா. அதான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் மறதி வியாதி இருக்குன்னு. சரி சரி விடுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ எப்படி சமாளிக்கிறீங்களோ அதே மாதிரி சமாளிச்சுக்கலாம். ஏமடி உனக்கு ஒண்ணு புரியுதா? புரியுது சுபா, சரத்து தான் எதையோ சமாளிக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் மடையா, என்னடா பாரா என்ன சந்தேகப்படுறாங்க? நீயும் ஏதாவது பேசி தொலைடா. அதானே, ஒருத்தன் மாட்டினா இன்னொருத்தனும் மாட்டணும். அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு தேவைதான். வைஷ்வத்த ஏதோ குழப்பமாவே இருக்கு. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க. வாங்க நம்ம நேரா டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுக்கலாம். ஐயோ அண்ணி, என்ன சரத்து? இங்க பாருங்க, வாசுகி அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, சும்மா லேசான வயிறு வலி. அதை போட்டு பெருசு பண்ணி குடும்பமே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா டாக்டர் பார்த்தா எல்லாரும் கிளம்புங்கன்னு ஒரு செகண்ட்ல விரட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணுங்க, இப்ப தீரு வந்து நம்ம கிட்ட பேசுவான். கேட்டதும் அப்படியே வீட்டு கிளம்புவோம். இதெல்லாம் நீயா சொல்றியா இல்ல டாக்டர் சொன்னாங்களா? ஓ அண்ணி கொஞ்சம் புத்திசாலிடா. இல்ல நீ டாக்டர் தான். மாமா என்னம்மா இங்க இவ்வளவு கூட்டம் போட்டுட்டு நிக்கிறீங்க? பாருங்க சொன்னேன்ல. சிஸ்டர், எங்க சிஸ்டர் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. யாருமா? வாசுகி. ஐயய்ய, அந்த பொண்ணை பார்க்க எத்தனை பேரு? அவங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சு, டாக்டர் எல்லாம் பேசிட்டாங்க. நீங்க எல்லாம் கிளம்புங்கம்மா. இல்ல சிஸ்டர், வாசுவிக்கு என்ன ப்ராப்ளம்னு? அது ஒண்ணு இல்ல, அவங்க வயிறு ஃபுல்லா புண்ணா இருக்கு. ஐயோ இவங்க என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க? புண்ணா இருக்கா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா மேம், அதான் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தயிர் சாதம், மோர் சாதம் இததான் கண்டினியூவா எடுத்துக்க சொல்லிருக்காங்க. காரம்லாம் கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. அப்புறம் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணா போதும். எதனால திடீர்னு இப்படி புண்ணு? அது அவங்க கண்டினியூவா மாத்திரை சாப்பிடாதனால. போச்சு போச்சு. கண்டினியூவா மாத்திரை சாப்பிடாதனாலயா? என் மருமக அப்படி எந்த மாத்திரையும் கண்டினியூ பண்ணலையே. கண்டினியூ பண்ணலையா? அப்பனா 5 மாசம். ஐயோ டேய் ஜீவா, என்னடா என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நீ பேச வேண்டிய பேச்சாடா? டேய் சொல்லுடா. சார் இங்க எல்லாம் இப்படி கத்தக்கூடாது, கிளம்புங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, டாக்டர் கூப்பிடுங்க, நாங்க பேசிக்கிறோம். டாக்டர் கூப்பிடவா? இதுக்கெல்லாம் டாக்டர் கூப்பிட முடியாது. இங்க கூட்டம் போடக்கூடாது, கிளம்புங்க. டேய் சரத்து, நீ பேசாம இருக்க மாட்டியா? இல்ல வைஷமா, இவன் துணை காதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கான். என்னடா ஜீவா? ஒண்ணுமே புரியல வைஷ்வத்த, என்னென்னமோ நடக்குது. அப்படியே நான் பேன்னு நின்னுட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேத்துக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்கடா. ரத்னம்மா மட்டும் சொன்னாதான் நீ கேப்ப. அம்மா நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? அதான் எல்லாமே சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க, இங்க யாரும் கூட்டம் போடக்கூடாது. வாசுகி ஹஸ்பண்ட் ஒரு ஆள் இருந்தா போதும். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கனால 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க. கிளம்புங்கம்மா நீங்க முத. சிஸ்டர், ஏதோ 5 மாசம் மாத்திரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதாமா அது. டேய் ஏடா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? நானா பின்ன என்ன ரோட்ல போற நாயா? ஹலோ சார். சிஸ்டர் நீங்க சொல்ற எல்லாம் புரியுது. நானும் டிசிபி தான், எங்களுக்கும் ரூல்ஸ் எல்லாம் தெரியும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவும் தெரியும். 5 மினிட்ஸ் நாங்க எல்லாம் கிளியர் ஆயிடுவோம். ஓ டிசிபியா? சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம், நீங்க கிளம்புங்க, நான் அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே தேங்க்யூ சார். எப்படி நான் டிசிபின்னு சொன்னதும் சிஸ்டர் ஓகே சொல்லிட்டு போறாங்களா? அதான் இந்த ஐயாவோட பவர். டேய் மவனே, உள்ள வந்து பாருடி, அப்புறம் தெரியும் யார் பவர்னு. என்னடா? கூட்டம் போடக்கூடாதுமா, அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்க. அண்ணி தம்பி அழுதுகிட்டே இருக்கானா? என்ன ஆதவன் அழுகுறானா? ஆமா நீ அப்பா இல்ல மாமா போன் பண்ணி சொன்னாங்க. நீங்க போங்க, நீ போய் தம்பிய பாருங்க. சரி சரத்து. விஷயமா சாலாமா என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. வாசு எனக்கு தான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, தீரு கூட்டிட்டு வருவான், வாங்க நம்ம எல்லாம் போலாம். மதனி வாங்க மதனி. இந்த பொம்பளை வேற வந்து கூட்டம் போடாதன்னு திட்டிக்கிட்டே இருக்கா. வாசு இதே 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாள, அப்புறம் பாத்துக்கலாம். சரி மரகதம். சுபா மதி வாங்க. சரிங்க அத்தை. டேய் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கணும், இல்ல வாசுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணும்னா இங்கே இருங்க, சரியா? சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சரி வாங்கக்கா கிளம்புவோம். என்னடா என்ன பிரச்சனை? என்ன வழியக்கா, நீங்க கிளம்பலையா? போங்க வீட்டுக்கு போயிட போறாங்க. ஏண்டா சரத்து, எனக்கு ஞாபகம் வருது வியாதியாடா இருக்கு. ஆமா அது இருக்கு கொஞ்சம் இருக்குக்கா. ஏண்டா இந்த வியாதியை வச்சு என் மாமியார மறக்க முடியும்? ஏன்க்கா? ரொம்ப இன்சா பண்ணது கிளவி, அதான் அதை மட்டும் மறந்துட்டேனா? அதுக்கு எதுக்குக்கா வியாதி? அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, காதுல வாங்காதீங்க. ஒரு உருவம் அந்த வீட்டுல இருக்குங்கிறதே மறந்துருங்க. அப்படிங்கிற? அவ்வளவுதான்க்கா, டேக் இட் ஈஸி பாலிசி. சரிடா, அப்படியே ஃபாலோ பண்றேன். போங்க. டேக் இட் ஈஸி பாலிசி. டேய் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தியா? பாத்தேன்டா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன பிரச்சனை? ஏன் இப்ப எல்லாத்தையும் சமாளிச்ச? அது வந்து டேய் நேரம் போகல, உன் கூட விளையாண்ட கரெக்டா? ஐயோ ஜீவா, இப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்குலாம் என்ன பிரச்சனை? சரி ஓகே, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ற. என்கிட்ட சொல்லணும்னா வந்ததுன்னு சொல்லிருப்ப. நீ சொல்லாததுக்கும் ஏதோ காரணம் இருக்கும், அதனால நான் அதை கண்டுக்கல, விடு.
என்னடா? ஒன்னும் இல்ல. சரி சரி, எல்லாரும் போயிட்டாங்களா? டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடா? என்ன விஷயம்? நம்ம சிந்துவை பத்தி தான். என்னங்க? என்னடி என்னங்க? அப்படியே ஒட்டிச்சேனோ? என்னங்க? என்ன காரியம் பண்ணிருக்க? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இல்லங்க, அது வந்து என்ன வந்து போய் நான் எத்தனை தடவை உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். என் பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்க. என்ன? அப்படிலாம் இல்லங்க. பேசாத வாசுகி, பேசாத. இன்னும் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுன. என்னங்க, சாரிங்க. நான் எவ்வளவோ வயிறு வலியா சமாளிச்சு பார்த்தேன். என்னால கொஞ்சம் கூட முடியல. உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள மரகதம்மா வந்து ஓ, இதுல வேற இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கியா? என்னங்க? வாசுகி, நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்ல வாசுகி. சரி ஓகே, உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. 2 hours வெளியே வெயிட் பண்ற. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். என்னங்க? உன்னை பேசாதன்னு சொன்னேன். சாரிங்க, நான் தான் சொல்றேன்ல, என்னால முடியல. அதான் என்ன முடியல? என்ன முடியலன்னு கேக்குறேன். வலிதாங்க, தாங்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? காரணமா? இப்ப நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யாரு? அது அது என்கிட்ட இவ்வளவு நாள் நீ பொய் சொல்லியிருக்கல. இல்லங்க, பொய்யெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. ஓ, அப்பனா ஏமாத்திருக்க. கட்டின புருஷனா ஏமாத்துற அளவுக்கு வந்தாச்சு. என்னங்க? எத்தனை நாளா நீ மாத்திரை சாப்பிடல? மாத்திரை சாப்பிடலையா? ஆமாண்டி, எத்தனை நாளா மாத்திரை சாப்பிடாம இப்படி என்ன ஏமாத்துன? ஷோ, என்னங்க எருமைங்க? எருமைங்க வா. ஆமாங்க, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். போங்கங்க போங்க. ஓ, எதுக்கு கோபப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அது கோபப்பட்டிருக்க வேண்டியதானே? சொல்லிட்டு கோபப்பட்டா? அதுக்கு தக்கன கொஞ்சமா பயந்துருப்பேன். கொஞ்சமா ஏய் வாசுகி. என்னங்க, நானு அத்தையும் மரகதம்மாவையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன்னு நீங்க அந்த கோபத்துல பேசுறீங்களோ? நான் பயந்துட்டேன். லூசாடி நீ. முடியலாட்டி ஹாஸ்பிட்டல் வந்துதான் ஆகணும். அதுக்கு யாராவது கோபப்படுவாங்களா? அதான் கரெக்டா வந்து சமாளிச்சிட்டேன்ல. நீங்க சமாளிச்சீங்களா? இவ்வளவு நேரம் அந்த டாக்டர்ட்ட நான் பேசி சமாளிச்சேன். ஓய் சிஸ்டர், வெளியே ஆளை கூப்பிட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். யாராவது உள்ள வந்தாங்களா? சிஸ்டர் வந்துட்டு என் பின்னாடியே வந்தாங்க. ஆனா ஆளை காணும்னு சொல்லிட்டு திரும்ப போனாங்க. அதுக்கு காரணம் யாரு? யாரு? நான் தான். நீங்களா? என்னங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணா முன்ன கூட சொல்ல வேண்டியதானே? ஏன்? நான் கொஞ்சம் பயப்படாம இருந்திருந்திருப்பேன். ரொம்ப பயந்துட்டேங்க. அடிச்சேனா? என்னங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு குடும்பமே வெளியே நிக்குது. நான் மட்டும் சரத்துக்கு கால் பண்ணி சீக்கிரம் போய் சமாளிடான்னு சொல்லாம இருந்திருந்த இந்நேரம் நம்ம 2 பேரும் எந்த நிலைமையில இருப்போம்னே தெரியாது. 2 பேருமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு தான் எல்லாம். யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா உங்களை விட்டுட்டு போயிருப்பேன். அதான் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். லூசு 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 மாதிரி பேசுற. என்னங்க, நீங்க என்ன ரொம்ப திட்டுறீங்க. வீட்டுக்கு வா, அடிக்கிறேன். என்னங்க, நான் அப்புறம் அத்தைட்ட சொல்லுவேன். அடியே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? சரி சொல்லுங்க, என்ன? எத்தனை நாளா மாத்திரை சாப்பிடல? அது ஒரு வாரமா. ஏமா இப்படி பண்ண? இல்லங்க, அந்த டேப்லெட் போட்டா சும்மாவே எனக்கு வாமிட் வரும்னு சொல்வேன்ல, அதான் இத்தனை நாள் ஆச்சுல, எதுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டுன்னு. இப்ப எந்த நிலைமைக்கு வந்து விட்டுச்சுன்னு பாத்தியா? என்னங்க, நான் டேப்லெட் போடாதனால இந்த பிரச்சனை இல்ல. பின்ன அது இப்ப அடிக்கடி ஹோட்டலுக்கு போனோமா, அது மாதிரி கல்யாண பிஸின்னு பத்திரிக்கை வைக்க போன இடத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டோமா, அதாங்க சேரல. வாய் உனக்குலாம் இப்ப வாய் கூடி போச்சு. முந்தியெல்லாம் பேசவே யோசித்த, இப்ப யோசிக்காம பேசி சமாளிக்கிற. என்னங்க? இங்க பாரு வாசுகி, இனி டெய்லி நான் தான் டேப்லெட் எடுத்து கொடுப்பேன். இனி இந்த மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. சரி சாரி. சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஏற்கனவே பழகின ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க போயிருக்க வேண்டியதானே. எதுக்காக இங்க வந்த? இதையுமா உனக்கு சொல்லணும்? இல்லங்க, அத்தை முடிவெடுத்து இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னால எதுவுமே மறுத்து பேச முடியல. மறுத்து பேசாத. அவங்க கிட்ட எல்லாம் நல்ல புள்ளையா காமிச்சுக்கோ. அது சரி ஓகே, இப்ப பரவாயில்லையா? அதெல்லாம் உங்களை பார்த்ததுமே சரியா போச்சு. உங்களை பாக்குறதுக்கு முன்னதாங்க மனசு படபட 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 துடிச்சிச்சு. உங்களை பார்த்ததும் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்னங்க, டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? என்ன? செக் பண்ணதுல கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. ஆனா நீங்க அடுத்த குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா வந்து 1 டைம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே சொன்னது தானே? இல்லங்க, அவங்க இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் டைம் சொன்னாங்க. ஆனா இவங்க அப்படி சொல்லாம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க 6 மாசம் கழிச்சு இந்த ஹாஸ்பிடல் வந்து செக் பண்ணிக்கலாமா? என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு ஒரு ரணகலத்துல உனக்கு இந்த குதூகலம் தேவையா? கண்டிப்பா தேவைதான். ஒரு செகண்ட்ல எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அதுவும் வயித்துல ரொம்ப புண்ணா இருக்குன்னு சொன்னதும் நீ தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு உன் மேல அவ்வளவு கோபம். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்காம எப்படி இவ்வளவு கூலா பேசுற? என் பக்கத்துலதான் நீங்க இருக்கீங்கல்ல. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் இதுக்கு மேலயும் கூலா இருப்பேன். இருப்ப சரி, இப்ப கொஞ்சம் ஓகேவா? என்னங்க, உங்களை பார்த்ததுமே சரியா போச்சுங்க.
சரி எழுந்துருடி, எழுந்துரு. ஆ, வா வா வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல 2 ஹவர்ஸ் கழிச்சுதான். சரி ஓகே ஓகே, ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, அப்படியே உட்காருங்க. எதுக்கு இப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாங்க. ஜாலி? கொஞ்ச நேரத்துல நம்ம சோலி முடிஞ்சிருக்கோம். நல்லா இருக்குடி. என்னடா ஜீவா சொல்ற? மரகதத்துக்கு என்ன பிரச்சனை? அதாண்டா எனக்கும் தெரியல. சிந்து இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சித்தார்த்த முழுசா நம்ப ஆரம்பிச்சிருக்கா. இப்ப போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? டேய், சித்தார்த்த குணம் இந்த அளவுக்கு மாறினதே அதிசயம். ஆனா அவன் ஃபுல்லா கண்டிப்பா மாறி இருக்க மாட்டான். அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்டா. அதுக்குள்ள இப்போ ஏதாவது அவசரப்பட்டு உண்மைதான்டா, இதனால கல்யாணத்திலே பிரச்சனை வரும். ஏன்டா பெரியமா அப்படி பண்றாங்க? என்னதான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க நமக்கு நல்லதுதான் பண்றாங்களா இல்ல ஏதாவது கெட்டது நினைக்கிறாங்களா? ஐயோ, இத மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலடா. ஆனா அவங்கள சந்தேக பார்வையில பார்க்கவே முடியலையே. அவங்க ஏதாவது ஆத்திரப்பட்டு கோபமா சொன்னாலும் அதுல நமக்கு ஒரு சின்னதா நன்மை இருக்கதான் செய்யுது. அதான்டா, அதான் அந்த மாதிரி நடந்துகிட்டுதான் அவங்க மேல நம்ம சந்தேகப்படாத மாதிரி வச்சிருக்காங்களோ. சோ, ஒண்ணு புரியலையேடா. சரி சரி, இப்ப அதெல்லாம் விடு. வேத வழியத்தையே நம்ம எப்பனாலும் கவனிச்சுக்கலாம். ஆனா நாளைக்கு சிந்து வெளியே எங்கேயும் போக கூடாது. ஆமாண்டா, ஏன்னா மாமா 2 பேரும் அத்தைக்கிட்டே சொல்லாம வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம அபிமன்யுவை பார்க்க போறாங்கன்னா அது எதுவும் காரணம் இல்லாம இருக்காது. அத நம்ம புரிஞ்சுக்காம சிந்துவை விட்டுட்டோம். வேணாண்டா. சரி ஓகே, நான் லீவ்ல தானே இருக்கேன். இன்னைக்கு வீட்ல இருந்து சிந்துவை எங்கேயும் போக விடாம பாத்துக்கலாம். ஓகேடா, நானும் தான். இதுதான்டா மண்டைக்குள்ள அப்படியே போட்டு அரைச்சுக்கிட்டே இருந்தது. உன்கிட்ட சொன்ன பிறகுதான் ரிலாக்ஸா இருக்கு. டேய் சரத்து, நம்ம சிந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை விட கல்யாணம் நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கா. கல்யாணத்துல மட்டும் எதுவும் பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம சிந்துவால தாங்கிக்க முடியாதுடா. ஆமாண்டா, அது என்னமோ உண்மைதான். அது எனக்கு நல்லாவே புரியுது. சரி ஓகேடா. டேய் சரத்து, நம்ம சிந்து கல்யாணம் முடியற வரைக்கும் வேதவழி பெரியமா கிட்ட அண்டை விடாம பாத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலேவும் பிரச்சனை எதுவும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகேடா, இனிமேல் அப்படியே பாத்துக்குவோம். சரி வா, நம்மளும் வெளியே வந்து இவ்வளவு நேரம் பேசியாச்சு. 2 மணி நேரம் ஆயிருக்கும். திருவையும் வாசுகையும் கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஓகேடா, நாளைக்கு பொழுது விடியறது நல்லபடியா விடியட்டும்னு நினைப்போம். ஆமாண்டா. ஒரு மனிதனின் படை, அது 70 20 விடை, அதில் மழை வெயில் இருக்கும் கொடை. ஏறு முன்னேறு, இது கரையே இல்லா காத்தாறு போடு முன்னோடு, ஒரு வெற்றி என்பது கண்கூடு. அத்தை, என்னத்த இப்பவே வந்து எழுப்பி போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், உங்க அப்பைங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்கடி. அத்தை, போனா போட்டோம், எனக்கு தூக்கம் வருது. அடியே அடியே, தூங்கு மூஞ்சி. உன் வாழ்க்கைய பத்தி பேச போறாங்க. நீ என்னன்னா தூக்கம் வருதா? எழுந்துடி, எழுந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு கிளம்பு. அத்தை, இப்பவே எதுக்கு? இப்பவே எதுக்கு நீ கேக்குற? இப்பவே உங்க அப்பைங்க 2 பேரும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போறாங்க. பக்கத்துல இருக்கிற கார்டன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கடி. வா வா, மெதுவா டக்கு நடந்து போயிடலாம். அத்தை, எனக்கு தூக்கம் வருது அத்தை. என்னடி தூக்கம் வருதுங்கிற? கும்பகர்ணனாடி நீ? கும்பகர்ணனா? அங்க உன் வாழ்க்கை அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உனக்கு இப்ப தூக்கம் ரொம்ப கேக்குதோ? அது அப்பா பேசிக்குவாங்கல்ல. சரி இருங்க, நான் சரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏய், எவங்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும். வைஷு ஷாலா கிட்டே சொல்லாம போறாங்கன்னா அந்த அளவுக்கு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ போய் யார்கிட்டயும் உளராத. உனக்கு இப்ப சித்தார்த்த பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். அப்ப எழுந்து வா. விடியட்டும் அத்தை. அட கிறுக்கு பிடிச்சவளே, எழுந்து வாடி, போ டக்குன்னு. ஜோ ஓனு அவங்க போய் பேச ஆரம்பிச்சிட போறாங்கடி. ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வா. சரிங்க அத்தை, வெளியே போங்க, 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். எதுக்கு? படுத்து தூங்க வா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். போ டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. ஜோ, இந்த அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? சரத்து, ஜீவா, திருவனா யார்கிட்டயும் சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க. மணி காலையில 5 தான் ஆகுது. இப்பவே என்ன மீட்டிங்கு? தூக்கம் வேற வருது. என்னடி யோசிக்கிற? இதுக்கு மேல உட்காந்துறதும் அவ்வளவுதான். சரி ஓகே, பக்கத்துல உள்ள கார்டன் கிட்ட தானே, ஓ என்னன்னு பாத்துட்டு டக்குன்னு வந்துருவோம். சிந்து, இதோ அத்தை, 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போ. என்ன ரத்னம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இருப்ப ரொம்ப நல்லா இருப்ப. இனி எப்படி இருக்கேங்கிறது தானே பேச்சேவோம்.
அபிமன்யு இங்க பாரு ரத்னம், என் பையனுக்கும் உன் பொண்ணை கொடுக்க போற, அதனால பேச்செல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன்னா பொசுக்கன் நான் வாட்டு கோவப்பட்டு என் பையனாலாம் கட்டி கொடுக்க முடியாது, என்னையா பண்ணுவ அப்படின்னு சொல்லி என் பையனை பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. மண்டபம் புடிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து பாப்பா செம்ம ஹார்ட் ஒர்க் போல. அபிமன்யு இப்ப எதுக்காக எங்களை கூப்பிட்ட? என்ன வைரம் நீ எல்லாம் பேசுற? உன் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேப்ப. இப்ப என்ன உனக்கு பேச உரிமையெல்லாம் கிடைக்குதா? அபிமன்யு இங்கே நின்னு என்ன பேசுறாங்கன்னு கவனி. சரிங்க அத்தை. அபிமன்யு நீ என்ன எதிர்பார்க்கற? ஏதா இருந்தாலும் சொல்லு, எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இந்த கல்யாணத்துல பிரச்சனை அது இது இத பத்தி மட்டும் யோசிக்காத. ஏன்னா உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணி நமக்கு மட்டும் இல்ல ஊருக்கே சொல்லியாச்சு. அதனால கல்யாணத்தை பத்தி எதா இருந்தாலும் பேசு. நீ ஏதாவது டிமாண்ட் எதிர்பார்க்கறேன்னா ஓகே, அதுக்கும் எனக்கும் இது முழு சம்மதம். எதா இருந்தாலும் நான் பாக்குறேன். டிமாண்ட் ஓகே ஓகே ரத்னம், நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். எல்லாத்தையும் உன்னால கொடுக்க முடியுமா? என் பொண்ணுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். சொல்லு உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட ஒரு நயா பைசா சொத்து கூட இல்லாம எல்லாத்தையும் என் பேர்ல கூட வேண்டாம், என் மகன் பேர்ல எழுதி வச்சிரு. எல்லாம் சொத்துமா அத்தை? ஒருடி இதுக்கெல்லாம் சித்தார்த் என்ன சொல்றான்னு கேப்போம். சித்தார்த் உன்னை முழுசா நம்புறேன், விட்டு கொடுக்காம பேசு. என்ன ரத்னம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? முடியுமா? உன்கிட்ட ஒரு நயா பைசா சொத்து எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் என் மகன் பேர்ல எழுதி வைக்க முடியுமா? சொத்து என்ன பெரிய சொத்து? என் பொண்ணுங்களுக்கு சொத்தெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. டேடே வாயில எவ்வளவு நாளும் சொல்லலாம்டா, செஞ்சு காமிடா. சித்தார்த் ஏன் சித்தார்த் பேசாம அமைதியா இருக்க? அப்ப இதெல்லாம் உனக்கு சம்மதமா? சொல்லுடா. வேதவழி அத்தை சொன்ன மாதிரி நீ என்கிட்ட நடிக்கிறியா? ஏய் அபிமன்யு உனக்கு எங்களை பத்தி நல்லாவே தெரியும். நாங்க எதை சொன்னாலும் செஞ்சு காமிப்போம். எப்போ பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு சொல்லு. குடும்பத்தோட எங்க பிள்ளைங்க எல்லாருமே ஏன் மருமக முதற்கொண்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறோம். டேய் சித்தார்த் கேட்டியா உன் வருங்கால மாமனார்கள் சொல்றத? ஏண்டா இதெல்லாம் உண்மையத்தான் சொல்றாங்களா? அப்பா இவங்க அது யாரு? வேதவழியா? வேதவழி இங்க வந்திருப்பானா? அப்பனா சிந்துவும் சிந்து இங்க. ஐயோ இந்த வயரை மறைச்சுக்கிட்டானே, பின்னாடி சிந்து நிக்கிறாளா? ஏன்னா இந்த வேதவழி நம்ம கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா கண்டிப்பா சிந்துவை கூட்டிட்டு வந்திருப்பா. ஏ வேதவழி என்கிட்டே வா, நீ எல்லாம் பழங்காலத்து வில்லினா, நான் இந்த காலத்து வில்லேமா. இப்ப பாரு என் சிந்துக்கு என் மேல இன்னும் லவ் அதிகமாக்குறேன். சித்து என்னடா யோசிக்கிற? அப்பா என்னப்பா நீ இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு அவங்க சொத்து தான்ப்பா முக்கியம். சித்தார்த் அவங்களோட மிகப்பெரிய சொத்து என் சிந்து. நான் என் சிந்து தான்ப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை அவங்க எனக்கு கொடுத்தா போதும் பா, பொக்கிசமா பாதுகாப்பேன்ப்பா. டேய் சித்து என்ன பேசுற? இங்க பாருப்பா, நீ என் மாமனாட்ட பேசுறது ரொம்ப தப்பு. அவங்க என் சிந்துவோட அப்பாப்பா. அவங்க கிட்ட போய் நீ இப்பவே எங்க மாமா 2 பேர்கிட்டயே மன்னிப்பு கேளு. சித்து மன்னிப்பு கேளுப்பா. ஏய் நான் உங்க அப்பேண்டா. என் அப்பனாவே இருந்தாலும் எனக்கு என் சிந்து தான் பெருசு. என் சிந்துவை தவிர்த்து இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. எனக்கு எல்லாம் என் சிந்து தான். சித்தார்த் சிந்து அப்பா சித்தார்த். ஏய் சிந்து நீ எப்போ வந்த? ஐயோ என்ன இவன் இப்படி பேசிட்டான்? நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணா இருக்கு. இனி சித்தார்த் சிந்துவ. ஏய் சிந்து நீ எப்போ வந்த? சித்தார்த் ஏய் மெதுவாமா. ஏய் என்னடி பண்ற? டேய் வைரம் உன் மவளை பாரு. அண்ணே சிந்து. ஏய் சிந்து என்ன? சித்தார்த் நான் எதிர்பார்க்கல, நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த். ஏய் அழாத, எனக்கு எல்லாத்த விட நீ தான் முக்கியம். என் அப்பனை விடவே நீ தான் எனக்கு முக்கியம். சித்தார்த் லவ் யூமா. அழாத சரி. சிந்து இப்பதான் அழகா இருக்க. ஏன் சிந்து? இதெல்லாம் கனவா? ஐயோ கனவுல இப்படினா இனி நிஜத்துல